ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தாய்மை ஒரு வாரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ப்ரெக்னென்சி கிட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. இனி எப்போ போய் நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும், பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தாய்மை அடைகிறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லா பெண்களும் விரைவில் தாய்மை அடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் கிட்ல பாசிட்டிவ்னு வந்துருச்சு. வந்த உடனே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து இம்மீடியட்டாக டாக்டரை பார்க்கணும். ஆனால் ஒரு சில வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இம்மீடியட்டாக டாக்டரை போய் பார்த்தா வந்து அவங்க நிறைய ஸ்கேன் பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து பேபிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், அதனால் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வீட்டில் வந்து பெரியவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூட நம்பிக்கை தான். ஸோ அதனால் அதை நம்பாமல் நீங்கள் வந்து ஒன்ஸ் பாசிட்டிவ்னு வந்துருச்சுனாவே நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்த்துடணும். ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களோட கருவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சத்து மாத்திரைகள் டாக்டர் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க, கருவுக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சமயத்தில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்க அதுக்குண்டான டேப்லெட்ஸ் கொடுத்து கருவை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த கார்டில் வந்துட்டு ஃபெயிண்ட் லைன் வந்துடுச்சு, உங்களுக்கு லைட்டாக தான் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணுவீங்க, தனியாகவே வந்து மெசேஜ் பண்ணி கேட்பீங்க. ஆனால் பட் வந்து எப்படின்னா அந்த ஃபெயிண்ட் லைன் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இமீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது சம்டைம்ஸ் வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி, அதாவது கருக்குழாயில் வந்து ஒரு வேளை கரு உருவாயிருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி வந்து கருவோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாகவும் கரு ரொம்ப வீக்காகவும் சரியாக கருப்பையில் நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அது கரு தங்குறதுக்கும் கருவோட வளர்ச்சிக்கும் அவங்களுக்கு தேவையான மாத்திரைகள் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற மாத்திரை வந்து கால்சியம், அயன் அது எல்லாத்தையும் விட ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் தான் உங்களோட கருவோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்சி கிட் வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் காலையில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் நீங்கள் தாராளமாக டாக்டரை போய் பார்க்கலாம். ஆனால் டாக்டரை போய் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து 32 டேஸ் 34 டேஸ்லேயே வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடும். ஆனால் போய் பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கேனில் வந்து கரு தெரியாது. ஸோ அதனால் டாக்டர்ஸ் வந்து 2 to 3 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நாம் அதுக்கப்புறம் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்பாங்க. உடனே வந்துட்டு நீங்கள் வந்து மனசு தளர விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து சரியாக ஸ்கேனில் தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வந்து நல்லா வளர்கிறதுக்கும் அப்போ டேப்லெட்ஸ் கொடுத்து உங்களை வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி 2 to 3 வீக்ஸ் டேப்லெட் சாப்பிட்டு நீங்கள் போகல கருவோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கேனில் தெளிவாகவும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து கருக்குழாயில் வந்து கரு உருவாயிருக்கா இல்லை வந்து அது கர்ப்பப்பைக்கு வந்துடுச்சா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறதுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் பட் வந்து கிட்டில் வந்து பாசிட்டிவ்னு காமிக்காது. அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து தாராளமாக டாக்டரை போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இது வந்து நெகட்டிவ் ப்ரெக்னன்சிக்கு மட்டும் கிடையாது. ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் வந்து எனக்கு லைட்டாக லைன் வருது அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொல்கிறீங்க தெரியுமா, அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டில் வந்து நெகட்டிவ் வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்தாவோ இல்லை வந்து ரொம்ப லைட் பிங்க்கில் வந்து எனக்கு லைன் தெரியுதுங்க அப்படின்னு சொன்னாவோ அவங்க 2 பேருமே டாக்டரை போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. சீரம் பீட்டா ஹெச்சிஜி பிளட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதோட ஹெச்சிஜி ஹார்மோன் லெவல்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா அது வந்து 2 to 3 டைம்ஸ் எடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ஹார்மோன்ஸ் இருக்குன்னா ஒரு 2 டேஸ் கழித்து வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹெச்சிஜி ஹார்மோனோட கவுண்ட் பார்த்திங்கன்னா 4000 to 6000 இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஹார்மோன்ஸோட கவுண்ட் வந்து டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 4000 to 6000 இருக்கணும். அதுக்கடுத்த நாள் வரும்போது 8000 to 10000 இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியை அவங்களால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து லைட் லைன் வந்தாலும் சரி, பாசிட்டிவ்னு வந்தாலும் சரி, இல்லை நெகட்டிவ்னு இருக்குது ஆனால் பட் வந்து எனக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. வீட்டில் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 100ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும். எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு
அதாவது வந்து போய் செக் பண்ணியிருப்பாங்க டாக்டர்கிட்ட. டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் என்னன்ருப்பாங்க, அவங்க வந்து அ செக் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. ஆனா பட் வந்து கொஞ்சம் கரு வீக்கா இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அத வந்து வெளிய யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா பட் வந்து அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போதுமே மிஸ்கேரேஜ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 100ல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஆனா பட் இந்த ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டுட்டு, உடனே நம்ம வீட்ல பெரியவங்க என்னன்னு சொல்வாங்க, "இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டா போயி அங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறது மூலமாவோ, இல்ல டேப்லெட் சாப்பிடுறது மூலமோ மிஸ்கேரேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வேணாம்." அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா பட் வந்து பெரியவங்கள வந்து நம்ம கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா பட் நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நம்ம போய் ஏர்லியா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த ஏர்லி மிஸ்கேரேஜ கூட நம்ம தடுத்துக்கலாம். ஏன்னா இன்கேஸ் கரு வீக்கா இருந்து நீங்க அதுக்கு ப்ராப்பரான ஊட்டச்சத்துக்கள் குடுக்காம இருந்தீங்கன்னா, அதுக்கும் வந்து மிஸ்கேரேஜ் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஒன்ஸ் நீங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே நீங்க போய் டாக்டர போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோனே இம்மீடியட்டா போய் டாக்டர போய் பாருங்க. அப்பதான் வந்து அவங்க வந்து கருவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது டாக்டர் சொல்றத கேட்டு நம்ம நடந்தோம்னா தான் அந்த கருவ வந்து நல்லா வளர்றதுக்கு நம்மளோட சைட்லேருந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ல பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தாய்மை ஒரு வாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.